வணக்கம் மாணவர்களே, தரம் 9 இரண்டாம் தவணையின் முதலாவது அலகாகிய நேர்விகித சமன் தொடர்பாக நாங்கள் இன்று பார்க்க போகிறோம். நேர்விகித சமன் என்பது தரம் 9க்குரிய 10வது அலகாகும். ஆகவே இந்த அலகுக்குரிய தேர்ச்சி மற்றும் தேர்ச்சி மட்டம் என்பவற்றை முதலில் நோக்குவோம். தேர்ச்சி 4. அன்றாட கருமங்களை இலகுவாக்கிக் கொள்வதற்கு விகிதத்தை உபயோகிப்பார். இந்த தேர்ச்சி 4க்குரிய தேர்ச்சி மட்டம் 4.1. நேர்விகித சமன்களை பயன்படுத்தி கணித்தல்களில் ஈடுபடுவார். ஆகவே பாருங்கள், இந்த தேர்ச்சி மற்றும் தேர்ச்சி மட்டத்துக்குரிய கற்றல் பேறுகளை நாங்கள் அடுத்து நோக்குவோம். கற்றல் பேறுகள் பாருங்கள். நேர்விகித சமனை இனங்காண்பர். நேர்விகித சமனை உதாரணங்களின் மூலம் விளக்குவர். நேர்விகித சமன் தொடர்புடைய இரண்டு கணியங்களுக்கு இடையிலான தொடர்பினை y சமன் kx என்ற வடிவில் எழுதுவர். அலகு முறையை பயன்படுத்தி நேர்விகித சமன் தொடர்புடைய பிரச்சனைகளை தீர்ப்பார். ஆகவே மாணவர்களே, நேர்விகித சமன் தொடர்பான மேலும் கற்றற்பேர்கள். விகித சமன் வரைவிலக்கணத்தை பயன்படுத்தி நேர்விகித சமன் தொடர்புடைய பிரச்சனைகளை தீர்ப்பார். நேர்விகித சமன் தொடர்பான அறிவை பயன்படுத்தி வெளிநாட்டு நாணய மாற்ற மடங்களான பிரச்சனைகளை தீர்ப்பார். அட்சர கணித வடிவில் எழுதுவதன் மூலம் நேர்விகித சமன் தொடர்பான பிரச்சனைகளை தீர்ப்பார். ஆகவே நாங்கள் முதலில் இந்த விகிதம் தொடர்பான அறிமுகங்களை பார்ப்போம். ஏற்கனவே நாங்கள் தரம் 7, 8 நாங்கள் விகிதங்கள் தொடர்பான அறிமுகங்களை பற்றி பார்த்துள்ளோம். இந்த விகிதம் என்பது 2 அல்ல 2க்கு மேற்பட்ட கணியங்களுக்கு இடையிலான எண் தொடர்பு தான் இந்த விகிதம் ஆகும். ஆகவே இப்போது அந்த விகிதம் தொடர்பான சிறிய அறிமுகத்துடன் நாங்கள் எங்களுடைய பாடத்துக்கு செல்லுவோம். 2 அல்லது 2க்கு மேற்பட்ட ஒரே வகையான கணியங்களுக்கு இடையிலான தொடர்பு விகிதம் எனப்படும். ஆகவே மாணவர்களே, 2 அல்லது 2க்கு மேற்பட்ட ஒரே வகையான கணியங்களுக்கு இடையிலான தொடர்பு விகிதம் ஆகும். ஒரே அலகை கொண்டிருத்தல் வேண்டும். அப்ப விகிதம் என்பது ஒரே அலகை கொண்டிருக்க வேண்டும். ஒரே அலகை கொண்ட கணியங்களுக்கு இடையிலான தொடர்பு தான் விகிதம் ஆகும். பார்ப்போம். இப்போது நாங்கள் விகிதமாக எழுத போகிறோம். சாதாரணமாக நாங்கள் ஆரம்பத்திலே பார்த்துள்ளோம். விகிதமாக எழுதுவது எவ்வாறு என்பதை நாங்கள் பார்ப்போம். பாருங்கள், 7 மீட்டர் 15 மீட்டர். ஆகவே நாங்கள் இவற்றினை விகிதமாக எழுதுவோம். இங்கே 2 கணியங்கள் அலகுகள் மீட்டரில் காணப்படுகின்றன. ஒன்று 7 மீட்டர், மற்றது 15 மீட்டர். ஆகவே ஒரே அலகுகள் காணப்படுவதால் இவற்றினை தொடர்பு படுத்தலாம் 7 15க்கு என. பாருங்கள், இந்த நடுவில் இடப்பட்டுள்ள இந்த 2 குற்றுக்களும் தான் அந்த விகிதத்தை குறைக்கும். இவை நீங்கள் ஏற்கனவே அறிந்தவை. ஆகவே நாங்கள் மிக இலகுவாக இவற்றினை தொடர்படுத்தலாம். மேலும் 20 கிலோகிராம் 35 கிலோகிராம். பாருங்கள், இந்த 2 கணியங்களின் அலகுகளை நோக்குங்கள். பாருங்கள், கிலோகிராம் கிலோகிராம் ஒரே அலகு. ஆகவே நாங்கள் நேரடியாக நாங்கள் இவற்றினை விகிதமாக எழுதலாம் 20 35க்கு. பாருங்கள், 20 35 என்ற வகையில் நாங்கள் இங்கே தொடர்புபடுத்தி உள்ளோம். பாருங்கள், இப்போது இந்த 20 35 எனும் போது நாங்கள் இதிலே பாருங்கள், இந்த 20 35 5 மடங்குகள். ஆகவே நாங்கள் இவற்றின் ஒரு எளிய வடிவில் மாற்ற முடியும். எளிய வடிவில் மாற்ற வேண்டுமெனில் இந்த 20 35 5 மடங்குகளாக நாங்கள் 5 வகுக்கின்றோம். அவை I4 20 I7 35. அப்ப பாருங்கள், இந்த ரெண்டுமே விகிதங்கள் தான். இது பாருங்கள் 20 35க்கு, இது 4 7க்கு. இந்த இரண்டுமே சமன். அதாவது இந்த விகிதத்தின் எளிய வடிவம் தான் 4 7க்கு. இந்த 4 7க்கு இணையினை நாங்கள் என்னவாறு சுருக்க முடியாது. ஆகவே இதுதான் அந்த எளிய வடிவம். ஆகவே பாருங்கள், விகிதங்களாக எழுத முடியும். அவற்றின் எளிய வடிவில் மாற்ற முடியும் எனில் நாங்கள் அதனை சுருக்கி மாற்றுவோம். மடங்குகளாக இருப்பினும் 7 15க்கு எனில் அதை சுருக்க முடியாது. ஆனால் இங்கே 20 35 பொதுக்காரணி 5 ஆகியால் 5 இருபுறம் வகுக்கும் போது எங்களுக்கு 4 7க்கு என்ற வகையில் பெறப்பட்டுள்ளது. இப்போது பாருங்கள், 4 மீட்டர் 50 சென்டிமீட்டர். இவற்றினை விகிதமாக எழுத முடியுமா? இல்லை. ஏனெனில் பாருங்கள், இது மீட்டரில் இருக்கின்றது, இது சென்டிமீட்டரில் இருக்கின்றது. அப்ப நேரடியாக நாங்கள் இவற்றினை விகிதமாக எழுத முடியாத விடத்தும் ஒரே அலகாக மாற்ற முடியுமா என பார்ப்போம். ஒரே அலகாக மாற்ற முடியுமா என பார்க்கும் போது இங்கே பாருங்கள், மீட்டரினை சென்டிமீட்டர் ஆக்குதல் மிக இலகு. பாருங்கள், நம்ம 4 மீட்டர் எனும் போது அது எத்தனை சென்டிமீட்டர்? 1 மீட்டரில் 100 சென்டிமீட்டர். ஆகவே 4 மீட்டர் எனும் போது அங்கே 400 சென்டிமீட்டர்கள். ஆகவே நாங்கள் இப்போது
ஒரே அலகாக மாற்றுவதற்காக மீட்டரை நாங்கள் சென்டிமீட்டராக மாற்றினோம். 4 மீட்டர் எனும் போது அது 400 சென்டிமீட்டர் ஆகும். இப்போது 450 இவற்றினை விகிதமாக எழுதலாம் மிக இலகுவா. இரண்டும் ஒரே அலகு சென்டிமீட்டரில் 450க்கு பாருங்கள். இதை நாங்கள் மேலும் சுருக்கலாம். எவ்வாறு சுருக்கலாம்? 400 50 50 மடங்குகளாதலால் நாங்கள் 50 சுருக்குகின்றோம் 8 1க்கு. இதிலே நீங்கள் பாருங்கள், நேரடியாக 50 சுருக்க முடியாத விடத்து நீங்கள் 10 சுருக்கலாம் 40 50க்கு. மீண்டும் நீங்கள் 5 சுருக்கும் போது 8 1க்கு என்ற வகையிலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதாவது எளிய வடிவெனும் போது மேலும் பிரிக்க முடியாத அளவுக்கு மாற்ற வேண்டும். அவை நாங்கள் முதலில் 10 சுருக்கும் போது 45க்கு கிடைக்கும். அந்த 40ஐயும் 5ஐயும் 5 சுருக்கி 8 1 என்றவாறு நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இப்போது பாருங்கள், 800 மில்லி லிட்டர் 4.5 லிட்டர். பாருங்கள், முதலாவது 800 மில்லி லிட்டர், மற்றது லிட்டர். அப்ப லிட்டருக்கும் மில்லி லிட்டருக்கும் இடையிலான ஒரு பொதுவான தொடர்பை பார்ப்போம். 1 லிட்டர் 1000 மில்லி லிட்டர். ஆகவே இந்த 4.5 லிட்டர் என்பது 4500 மில்லி லிட்டர். ஆகவே நாங்கள் எழுதலாம் பாருங்கள், 800 மில்லி லிட்டர் 4500 மில்லி லிட்டருக்கு. அப்ப பாருங்கள், விகிதமாக எழுதும் போதே நீ அலக விட்டுட வேண்டும். ஒரே அலகுகளுக்கு இடையிலான தொடர்பை தான் விகிதமாக எழுதுவோம். ஆகவே பாருங்கள், இப்போது 800 4500 எழுதுவோம். இதுல 800 மில்லி லிட்டர் 4500 மில்லி லிட்டர் இருக்கின்ற வகையில் தொடர்பு எழுதுவதில்லை. விகிதங்கள் வந்து ஒரு எண் ரீதியான தொடர்பு மாத்திரமே. பாருங்கள், இந்த இரண்டையும் 100 மடங்குகளாக இருப்பதால் 100 வகுப்போம். 100 வகுக்கும் போது அது 8 15 8 45 வகையில் பெறப்பட்டுள்ளது. அப்ப பாருங்கள் மாணவர்களே, நாங்கள் விகிதங்களாக எழுதி அவற்றினை நாங்கள் இப்போது எளிய விகிதங்களாக எழுதியுள்ளோம். இப்போது பார்ப்போம் சமவெளி விகிதம் தொடர்பாக. நாங்கள் முதலில் விகிதம் என்றால் பார்த்தோம், அடுத்து விகிதங்களை எளிய வடிவில் மாற்றினோம். இப்போது சமவெளி விகிதங்கள் தொடர்பாக பார்க்கின்றோம். விகிதம் ஒன்றின் ஒவ்வொரு உறுப்பையும் ஒரே எண்ணால் பெருக்கும் போது அல்லது வகுக்கும் போது பெறப்படுவது சமவெளி விகிதம் ஆகும். அதாவது விகிதம் ஒன்றின் ஒவ்வொரு உறுப்பையும் ஒரே எண்ணால் பெருக்க வேண்டும். 2 உறுப்புகள் இருப்பின் 2 உறுப்புகளை ஒரே எண்ணால் பெருக்க வேண்டும். 3 உறுப்புகள் இருப்பின் 3 ஒன்றால் பெருக்க வேண்டும் அல்லது வகுக்க வேண்டும். அவ்வாறு வகுத்தால் அல்லது பெருக்கும் போது பெறப்படுவதுதான் சமவெளி விகிதமாகும். பார்ப்போமா? பாருங்கள், பின்வரும் விகிதங்கள் ஒவ்வொன்றுக்கும் இரு சமவெளி விகிதங்கள் வீதம் எழுதுக. பாருங்கள், மிக இலகு. பார்ப்போம். இப்ப 2 5 கண்ட ஒரு விகிதம். இந்த 2 5 கண்டதுல பாருங்கள், விகிதத்தின் ஒவ்வொரு உறுப்பும் பாருங்கள் 2ம் 5ம் இருக்கு. இந்த 2ஐயும் 5ஐயும் ஒரே எண்ணால பெருக்கணும் அல்லது ஒரே எண்ணால வகுக்கணும். பாருங்கள், இது ஒரு எளிய விகிதம். பொது காரணி எதுவும் இல்லை. ஆகவே நாங்கள் வகுக்க முடியாது. ஆகவே பெருக்குவோம். என்னத்தால பெருக்கலாம்? எந்த எண்ணாலையும் பெருக்கலாம், ஆனால் ஒரே எண்ணாக இருக்கணும். இப்ப உதாரணமா பாருங்கள், நாங்கள் இப்ப 2 5க்கு நாங்கள் 2ஆல பெருக்கிறோம். அப்ப என்ன வரப்போகுது? 2 4 I2 10. மேலும் இன்னொரு உதாரணம் பாருங்கள், 2 5 நாங்கள் பாருங்கள் 7ஆல பெருக்கிறோம். 7ஆல பெருக்கும் போது பாருங்கள் 7 14 I7 35. அவ்வளவுதான். அப்ப 2ஆலையும் 7ஆலையும் மாத்திரமா பெருக்க முடியும். எந்த எண்ணாலையும் நாங்கள் பெருக்கலாம். உதாரணத்துக்கு 5ஆல பெருக்கணும் எனில் 2 10 I5 25. 10ஆல பெருக்கினால் 20 50க்கு. ஆகவே பாருங்கள், பெருக்கினாலோ வகுத்தாலோ ஒரே எண்ணால பெருக்க வேண்டும் அல்லது வகுக்க வேண்டும். மேலும் பாருங்கள் 40 25க்கு. இப்போது பாருங்கள், 40ம் 25ம் காணப்படுகின்றன. நாங்கள் என்ன செய்வோம் எனில் முதலில் 40ஐயும் 25ஐயும் 3ஆல் பெருக்குகிறோம். பெருக்கும் போது பாருங்கள் 120 75க்கு. இது ஒரு சமவெளி விகிதம். பெருக்குவதன் மூலம் மாத்திரமா நாங்கள் சமவெளி விகிதங்களை பெற முடியும்? இல்லை, வகுப்பதன் மூலமும் பெற முடியும். அப்ப ஆகவே நாங்கள் பாருங்கள், இந்த 40னதும் 25னதும் பொது காரணியாக என்ன இருக்கின்றது? 5 இருக்கின்றது. ஆகவே நாங்கள் என்ன செய்யலாம்? 5 இருபுறமும் வகுக்க முடியும். ஆக பாருங்கள், 40ஐயும் 5 வகுக்கின்றோம், 25ஐயும் 5 வகுக்கின்றோம். ஆகவே வகுக்கும் போது பாருங்கள், I8 40 I5 25. ஆகவே 8 5 வகையில் கிடைக்கும். ஆகவே பாருங்கள், நாங்கள் சமவெளி விகிதங்களை ஒரே எண்ணால் பெருக்குவதன் மூலமும் பெறலாம், வகுப்பதன் மூலமும் பெற்றுக்கொள்ள முடியும். அவ்வாறு பெறப்படுவது ஒன்று எளிய விகிதமாகவும் காணப்படலாம். பெருக்குவதன் மூலம் சமவெளி விகிதம் பெறப்படும். இவ்வாறு வகுப்பதன் மூலம் பெறப்படும் விகிதமானது எளிய வடிவிலும் காணப்பட முடியும். மேலும் இதை பிரிக்க முடியாது. சரியா மாணவர்களே? பார்ப்போம்.
நாங்கள் இப்போது இதுவரை அந்த விகிதம் தொடர்பான அறிமுகங்களை நாங்கள் பார்த்தோம் சிறிய மீட்டலாக. இப்போது எங்களுடைய பாடப்பரப்பான நேர்விகித சமன் தொடர்பாக நோக்க உள்ளோம். இந்த நேர்விகித சமன் எனும் போது நாங்கள் பார்ப்போம் அதனை ஒரு சிறிய தொடர்பின் மூலம் நாங்கள் இங்கே அறிமுகப்படுத்த போகிறோம். பாருங்கள், பென்சில் ஒன்றின் விலை ரூபாய் 20 ஆகும். பாருங்கள், ஒரு பென்சிலின் விலை 20 ரூபாய். ஆகவே பார்ப்போம், இப்போது நாங்கள் இதனை ஒரு அட்டவணைப்படுத்துவோம். பார்ப்போம், பென்சில்களின் எண்ணிக்கையும் அவற்றின் விலைகளும் உள்ளடங்குமாறு ஒரு சிறிய அட்டவணையை நாங்கள் உருவாக்குவோம். பார்ப்போம், இப்ப பென்சிலின் எண்ணிக்கை 1. ஒரு பென்சிலின் விலை எங்களுக்கு தெரியும், அது 20 ரூபாய். 2 பென்சில்கள் காணப்படும். அப்ப ஒரு பென்சிலின் விலை 20 ரூபாய் எனில் 2 பென்சில்களின் விலையை நாங்கள் மிக இலகுவாக காணலாம். எவ்வளவு? 2 தர 20 40. சரியா? பார்ப்போம், இதே போன்று 3 பென்சில்கள் காணப்படும். 3 தர 20, ஆகவே அது 60. 4 பென்சில்கள் காணப்படும். பாருங்கள், 4 தர 20 80. இது ஒரு 7 பென்சில்கள் காணப்படும். 7 தர 20 140. அவ பாருங்கள், இந்த பென்சில்களின் எண்ணிக்கைகளுக்கு ஏற்ற வகையில் அதன் விலைகளும் மாறுபடுகிறது. பாருங்கள், ஒரு பென்சிலின் விலை 20, 2 பென்சிலின் விலை 40, 3 பென்சில்களின் விலை 60, 4 பென்சில்களின் விலை 80, 7 பென்சில்களின் விலை 140. அப்ப பாருங்கள், இந்த பென்சில்களின் எண்ணிக்கைக்கும் அவற்றின் விலைகளுக்கும் இடையிலான ஒரு தொடர்பை நாங்கள் உருவாக்க முடியுமா? பார்ப்போம் அதை நாங்கள் அடுத்ததாக. அப்ப பாருங்கள், இப்போது பென்சில் ஒன்றின் விலை எவ்வளவாக இருந்தது? நாங்கள் 20 ரூபாய் என நாங்கள் எடுத்திருந்தோம். சரியா? ஆகவே இப்போது பார்ப்போம், 2 பென்சில்களின் விலையை காண்போம். 2 பென்சில்களின் விலை ஏற்கனவே நாங்கள் கண்டிருக்கின்றோம். எவ்வளவு? 2 தர 20 40. சரியா? அப்ப பென்சில் ஒன்றின் விலை 20, 2 பென்சில்களின் விலை 40. இப்போது நாங்கள் இந்த பென்சில்களின் எண்ணிக்கைகளுக்கு இடையிலான அந்த விகிதங்களை கொண்டு வருவோம். ஒரு பென்சில், 2 பென்சில். ஆகவே நாங்கள் இப்போது அவற்றின் எண்ணிக்கைகளுக்கு இடையிலான விகிதம் எவ்வளவு? 1 2க்கு. பாருங்க, இந்த பென்சில்களின் எண்ணிக்கைகளுக்கு இடையிலான விகிதம் 1 2க்கு. ஏன்? ஒரு பென்சில், 2 பென்சில். இப்போது விலைகளுக்கு இடையிலான விகிதத்தை நாங்கள் நோக்குவோம். பாருங்கள், அவற்றின் விலைகளுக்கு இடையிலான விகிதம் பார்ப்போம். விலைகளுக்கு இடையிலான விகிதம் எனும் போது ஒரு பென்சிலின் விலை 20, 2 பென்சில்களின் விலை 40. ஆகவே 20 40க்கு. இந்த 20 40க்கு என்பதற்கு ஆனது பாருங்கள், அது ஒரு எளிய வடிவம் அல்ல. அதனை நாங்கள் எளிய வடிவமாக மாற்றலாம். நாங்கள் இந்த பகுதியையும் தொகுதியையும் 20ஆல் நாங்கள் அங்கே வகுத்தோம் எனில் எங்களுக்கு பெறப்படுவது 1 2ற்கு. சரியா மாணவர்களை? பாருங்கள், 1 2ற்கு. இப்போது பாருங்கள், அவற்றின் எண்ணிக்கைகளுக்கு இடையிலான விகிதமும் 1 2ற்கு. அவற்றின் விலைகளுக்கு இடையிலான விகிதமும் 1 2ற்கு. இரண்டுமே சமனாக காணப்படுகிறது. ஆக இதிலிருந்து நாங்கள் சொல்லலாம், எண்ணிக்கைகளுக்கு இடையிலான விகிதமானது சமனாக காணப்படுகிறது. எதற்கு? விலைகளுக்கு இடையிலான விகிதத்திற்கு. அப்ப இதுல பாருங்கள், பென்சில்களின் எண்ணிக்கைகளுக்கு இடையிலான விகிதமும் அவற்றின் விலைகளுக்கு இடையிலான விகிதமும் சமனாகும். சரி, அதனை வைத்துக்கொண்டு இன்னும் ஒரு தொடர்பு பார்ப்போம். ஒரு பென்சிலின் விலை, பென்சில் ஒன்றின் விலை பார்ப்போம். இப்போது 20 ரூபாய். நாங்கள் இப்போ 3 பென்சில்களின் விலை எடுப்போம். வெவ்வேறு எண்ணிக்கைகளுக்கும் இந்த தொடர்பு சரி வருதா என பார்ப்போம். ரைட்? அப்ப பாருங்கள், இப்போது 3 பென்சில்களின் விலை எனில் அது 60 ரூபாய். எங்களுக்கு அது தெரியும். என்ன? 3 60 ரூபாய். அப்ப பாருங்கள், இப்போது பென்சில்களின் எண்ணிக்கைகளுக்கு இடையிலான விகிதத்தை நாங்கள் முதலில் எழுதுவோம். பாருங்கள், எத்தனை பென்சில்கள்? முதலில் ஒரு பென்சில், இப்போது 3 பென்சில். அப்ப மொத்தமாக 1 3க்கு. அவற்றின் எண்ணிக்கைகளுக்கு இடையிலான விகிதம் 1 3க்கு. ஆகவே அவற்றின் விலைகளுக்கு இடையிலான விகிதத்தை பார்ப்போம். ஒரு பென்சிலின் விலை 20, 3 பென்சில்களின் விலை 60. ஆகவே 20 60ற்கு. இந்த 20 60 20இன் மடங்குகள் ஆதலால் நாங்கள் இவற்றினை எளிய வடிவில் மாற்றுவோம். ஆகவே 20ஆல் சுருக்குவோம். பாருங்கள், 1 3க்கு. இப்போது பாருங்கள், இங்கே பென்சில்களின் எண்ணிக்கைகளுக்கு இடையிலான விகிதமும் 1 3க்கு. அவற்றின் எண்ணிக்கைகளுக்கு இடையிலான விகிதம் 1 3க்காகும். அதேவேளை அவற்றின் விலைகளுக்கு இடையிலான விகிதமும் 1 3க்கு. அவை இரண்டும் சமனாக காணப்படுகின்றன. பாருங்கள், எண்ணிக்கைகளுக்கு இடையிலான விகிதம் அவற்றின் விலைகளுக்கு இடையிலான விகிதத்துக்கு இங்கேயும் சமனாக வருகிறது. ஆகவே ஒரு பொதுவான ஒரு தொடர்பை நாங்கள் கொண்டு வரலாம். மேலும் ஒரு உதாரணத்தை பார்ப்போம்.
பாருங்கள் பென்சில் ஒன்றின் விலை 20. இப்போது 7 பென்சில்களின் விலைக்கு செல்லுவோம். 7 பென்சில் எனும் போது நாங்கள் கண்டுள்ளோம் 7 தர 20 140. ஆகவே பார்ப்போம் இப்போது அவற்றின் எண்ணிக்கைகளுக்கு இடையிலான விகிதம் மாணவர்களே 1:7. விலைகளுக்கு இடையிலான விகிதத்தை பார்ப்போம் 20 140க்கு. பாருங்கள் 20 140க்கு 20 வகுக்கும் போது எங்களுக்கு அங்கே 1:7 என்ற விகிதம் பெறப்படுகிறது. பாருங்கள் அவற்றின் எண்ணிக்கைகளுக்கு இடையிலான விகிதமும் விலைகளுக்கு இடையிலான விகிதமும் சமனாக காணப்படுகிறது. பாருங்கள் எண்ணிக்கைகளுக்கு இடையிலான விகிதமானது அவற்றின் விலைகளுக்கு இடையிலான விகிதத்துக்கு சமன். பார்ப்போம் மேலும் ஒரு உதாரணம். பாருங்கள் 2 பென்சில்களின் ஒரு பென்சில் எடுக்கத்தான் சமனா வருதோ பார்ப்போம். 2 பென்சில்களை எடுத்து பார்ப்போம். 2 பென்சில்களின் விலை 40. பாருங்கள் ஆகவே 4 பென்சில்களின் விலை 20 80. ஆகவே பென்சில்களின் எண்ணிக்கைகளுக்கு இடையிலான விகிதத்தை நாங்கள் இப்போது கொண்டு வருவோம். பாருங்கள் 2 4க்கு 2 4 என்பது ஒரு எளிய வடிவம் அல்ல. நாங்கள் பகுதியையும் தொகுதியும் 2 வகுப்போம். ஆகவே அது 1 2க்கு. அவற்றின் விலைகளுக்கு இடையிலான விகிதத்தை பார்ப்போம். பாருங்கள் 40 80க்கு 40 80 வந்து பாருங்கள் 40ஆல வகுக்கலாம். 40 மடங்குகள் ஆதலால் நாங்கள் பகுதியை நாங்கள் பாருங்கள் அந்த விகிதத்தின் 2 பகுதிகளை 40ஐயும் 80ஐயும் நாங்கள் 40ஆல் வகுக்கின்றோம். ஆகவே அதுவும் 1 2க்கு. அப்ப இங்கேயும் பாருங்கள் அவற்றின் விகிதம் எண்ணிக்கைகளுக்கு இடையிலான விகிதமும் அவற்றின் விலைகளுக்கு இடையிலான விகிதமும் சமனாக வருகிறது. அப்ப இவற்றிலிருந்து நாங்கள் ஒரு பொது முடிவுக்கு வரலாம். பாருங்கள் இவை இரண்டுமே நேர் விகித சமனானவை. பாருங்கள் என்னென்று நாங்கள் எடுத்த இந்த உதாரணத்தில் வைத்துக்கொண்டு 4 தொடர்புகளை பார்த்திருக்கிறோம். அந்த 4 தொடர்புகளிலும் பாருங்கள் அந்த எண்ணிக்கைகளுக்கு இடையிலான விகிதமும் விலைகளுக்கு இடையிலான விகிதமும் எப்போதும் சமனாகத்தான் காணப்படுகிறது. ஆகவே இதற்குத்தான் ஒரு பெயரை நாங்கள் வைத்துக் கொள்கிறோம், நேர் விகித சமனானவை. அப்ப நேர் விகித சமன் என்பதை நாங்கள் எங்களுடைய சிறிய செயற்பாட்டின் மூலம் நாங்கள் இங்கே அறிந்து கொண்டுள்ளோம். பாருங்கள் நேர் விகித சமனாக உள்ள 2 கணியங்களில் ஒரு கணியம் அதிகரிக்கும் போது மற்ற கணியமும் அதற்கு ஒத்ததாக அதே விகிதத்தில் அதிகரிக்கின்றது. பாருங்கள் ஒரு பென்சிலின் விலை 20 ரூபாய். ஆகவே 4 பென்சில்களின் விலை எனும் போது இது 4 மடங்கால் அதிகரிக்கும் போது விலையின் 4 மடங்கால் அதிகரிக்கின்றது. 4 தர 20 80. பாருங்கள் ஒரு கணியம் அதிகரிக்கும் போது மற்ற கணியமும் அதற்கு ஒத்ததாக அதே விகிதத்தில் அதிகரித்தால் தான் அங்கே அவை நேர்விகித சமனாக இருக்கும். அதேவேளை பாருங்கள் ஒரு கணியம் குறையும் போது மற்ற கணியமும் அதற்கு ஒத்ததாக அதே விகிதத்தில் குறைவடையும். அப்ப நேர்விகித சமனான 2 கணியங்கள்ல ஒரு கணியம் அதிகரிக்க மற்ற கணியம் அதற்கு ஒத்ததாக அதிகரிக்கும். அதேவேளை ஒரு கணியம் குறைந்து செல்கையில் மற்ற கணியமும் அதற்கு ஒத்ததாக அதே விகிதத்திலே குறைந்து செல்லுதல் வேண்டும். பாருங்கள் நாங்கள் அந்த 4 உதாரணங்களின் மூலம் நாங்கள் அதனை நிரூபித்துள்ளோம். ஆகவே நேர்விகித சமன் என்பதை நாங்கள் இனங்கண்டு அதன் இயல்புகளை நாங்கள் இப்போது பார்த்துள்ளோம். இப்போது பாருங்கள் நேர்விகித சமன். பாருங்கள் நேர்விகித சமன் என்பதற்கான ஒரு வரைவிலக்கணமாக நாங்கள் இதனை பார்க்கலாம். ஒன்றுக்கொன்று வேறுபட்ட 2 கணியங்கள் ஒரே விகிதத்தில் அதிகரிக்குமாயின் அல்லது ஒரே விகிதத்தில் குறையுமாயின் அதற்கு கணியங்கள் நேர்விகித சமனானவை எனப்படும். பாருங்கள் பென்சில்களின் எண்ணிக்கையும் பென்சில்களின் விலையும் வெவ்வேறு கணியங்கள். இது எண்ணிக்கைகள் அது விலை. ஆனால் அவைகள் ஒரே விகிதத்தில் அதிகரிக்கும் போது இங்கே ஒரே விகிதத்தில் அதிகரித்திருக்கின்றது, குறையும் போது குறைந்திருக்கின்றது. ஆகவே அவற்றுக்கு ஒரு பெயரை நாங்கள் வைத்துக் கொள்ளுவோம், நேர் விகித சமன் என்ற வகையில் நாங்கள் அதை அழைப்போம். ஒன்றுக்கொன்று வேறுபட்ட 2 கணியங்கள் ஒரே விகிதத்தில் அதிகரிக்குமாயின் அல்லது குறையுமாயின் அக்கணியங்கள் நேர்விகித சமனானவை எனப்படும். சரியா மாணவர்களே? பார்ப்போம் இப்போது. பின்வரும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தரப்படும் 2 கணியங்களும் நேர்விகித சமனானவையா இல்லையா என குறிப்பிடுக. அப்ப பின்வரும் இந்த சந்தர்ப்பத்தில் தரப்படுற இந்த ஒவ்வொரு கணியங்களையும் நாங்கள் நோக்கி அவை நேர்விகித சமனானவையா இல்லையா என்பவற்றினை நாங்கள் பார்க்க உள்ளோம். பாருங்கள், முதலாவது ஒரே வகையான பேனாக்களின் எண்ணிக்கையும் அவற்றின் விலையும். நாங்கள் இப்ப பென்சிலை பார்த்த நாங்கள் அதே போல பேனாக்களின் விலை ஒரே வகையான பேனா எனும் போது ஒரே விலையாகத்தான் இருக்கும். ஒரு பேனாவின் விலை 10 ரூபாயினின் 10 பேனாவின் விலை 100 ரூபாய். ஆகவே அதன் எண்ணிக்கைகளுக்கு ஏற்ற வகையில் அதன் விலையும்
அதே விகிதத்தில் அதிகரிக்கும். ஆகவே இது ஒரு நேர்விகித சமனானவை கணியங்களா இருக்கும். ஆகவே இவை நேர்விகித சமனானவை. ஏனெனில் அந்த பேனாக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது அதற்கேற்ப அவற்றின் விலையும் அதே மடங்கால் அதிகரிக்கின்றது. அடுத்து அரிசியின் நிறையும் அதன் விலையும். இப்போ 1 கிலோகிராம் அரிசியின் விலை 150 ரூபாய். 2 கிலோகிராம் அரிசியின் விலை எனும் போது அங்கு 2 மடங்காக மாறுகிறது, 300 ரூபாய். 10 கிலோகிராம் அரிசியின் விலை எனும் போது 10 மடங்கு 1500 ரூபாயாக மாறுகிறது. ஆகவே இவையும் நேர்விகித சமனானவை. இவையும் நேர்விகித சமனானவை. ஏனெனில் அரிசியின் நிறை அதிகரிக்கும் போது அதற்கேற்ப அவற்றின் விலையும் அதிகரிக்கும். சரியா? அடுத்து சதுரத்தின் பக்கம் ஒன்றின் நீளமும் அதன் சுற்றளவும். இப்போது பாருங்கள், சதுரத்தின் ஒன்றின் பக்கம் ஒன்றின் நீளமும் அதன் சுற்றளவும். ஒரு சதுரம் எனும் எடுக்கும் போது அதன் 4 பக்க நீளங்களும் சமனாகும். அதன் சுற்றளவானது ஒரு பக்க நீளத்தின் 4 மடங்காக மாறும். அப்ப சதுரத்தின் சுற்றளவை நாங்கள் எழுதலாம் 4 தர ஒரு பக்க நீளம். ஆகவே பாருங்கள், 5 சென்டிமீட்டர் பக்க நீளம் கொண்ட ஒரு சதுரம் என்றா அதன் சுற்றளவு எப்படி இருக்கும்? 5 தர 4 20 காணப்படும். இதுவே 10 சென்டிமீட்டர் பக்க நீளம் கொண்ட சதுரம் என்றா 10 தர 4 40 சென்டிமீட்டர் அதன் சுற்றளவு. 12 சென்டிமீட்டர் பக்க நீளம் கொண்ட சதுரம் எனில் 12 தர 4 48 சென்டிமீட்டர் என்ற வகையில் 4 மடங்காக மாறும். ஆகவே பாருங்கள், இவை ஒன்றுக்கொன்று நேர்விகித சமனாக இருக்குவேன். பக்க நீளம் அதிகரித்தால் அதன் சுற்றளவு அதன் 4 மடங்காக மாறும். ஆக இவையும் நேர்விகித சமனானவை. ஏனெனில் சதுரத்தின் சுற்றளவு அதன் ஒரு பக்க நீளத்தின் 4 மடங்கு ஆகும். எனவே பக்க நீளம் அதிகரிக்கும் போது சுற்றளவு அதன் 4 மடங்கால் அதிகரிக்கும். இப்போது பாருங்கள், சதுரத்தின் பக்கம் ஒன்றின் நீளமும் அதன் பரப்பளவும். சுற்றளவு நாங்கள் பார்த்தோம், இப்போது பரப்பளவை பார்ப்போம். பரப்பளவு எனும் போது சதுரத்தின் பரப்பளவு என்ன? நீளம் தர நீளம். உதாரணமா பாருங்கள், இப்ப 5 சென்டிமீட்டர் பக்க நீளம் கொண்ட சதுரத்தின் பரப்பளவை நாங்கள் கருதுவோம் 5×25 எழுதுவோம். ஆனால் 10 சென்டிமீட்டர் பக்க நீளம் கொண்ட சதுரத்தை நாங்கள் காணும் போது அங்க 10 தர 10 100 என மாறிவிடும். இங்கே பக்க நீளங்களின் எண்ணிக்கை 2 மடங்காக மாறும் போது அங்கு பரப்பளவு 4 மடங்காக மாறுகிறது. ஆகவே அது நேர்விகித சமனானவையா? இல்லை. ஏன்? இங்கே 2 மடங்கு மாறினால் அது பக்க நீளம் 2 மடங்காக ஆகும் போது அதன் பரப்பளவும் 2 மடங்காக மாறி இருத்தல் வேண்டும். அங்கு 2 மடங்காக மாறவில்லை. ஆகவே இதை நேர்விகித சமனானவை அல்ல. ஆகவே நேர்விகித சமனற்றவை. ஏனெனில் சதுரத்தின் பரப்பளவு ஒரு பக்க நீளத்தின் வர்க்கமாகும். எனவே பக்க நீளம் அதிகரிக்கும் போது பரப்பளவு அதன் வர்க்கமாகத்தான் அதிகரிக்கும், அதன் மடங்காக அதிகரிக்காது. வாகனம் ஒன்று குறித்த தூரத்தை சென்றடைய எடுக்கும் நேரமும் அதன் கதியும். அவை பாருங்கள், நான் நேர்விகித சமனான கணியங்களாக இருக்க வேண்டும் எனில் அவை எவ்வாறு இருத்தல் வேண்டும்? ஒன்றில் அதிகரிக்கும் போது அதே விகிதத்தில் அதிகரிக்க வேண்டும், குறையும் போது அதே விகிதத்தில் குறைய வேண்டும். அவை பாருங்கள், கதி அதிகரிக்கும் போது நேரம் குறைவடையும், கதி குறைவடையும் போது அதற்குரிய நேரம் அதிகரிப்பதால், ஏனெனில் தூரம் மாறவில்லை. ஆகவே இது நேர்விகித சமனற்றவையாக காணப்படும். அடுத்து இந்த நேர்விகித சமன் தொடர்பான பிரசினங்களை நாங்கள் தீர்க்க போகிறோம். நேர்விகித சமன் தொடர்பான பிரசினம் தீர்த்தல். அப்ப பாருங்கள், நாங்கள் இந்த நேர்விகித சமன் தொடர்பான பிரசினங்களை வேறுபட்ட முறைகளில் நாங்கள் தீர்க்க போகிறோம். முதலில் நாங்கள் என்ன செய்வோம் எனில் அலகு முறையில் நாங்கள் தீர்க்க போகிறோம் இந்த நேர்விகித சமன் தொடர்பான பிரசினங்களை. அலகு முறையை பயன்படுத்தி நேர்விகித சமன் தொடர்பான பிரசினம் தீர்த்தல். அப்ப அலகு முறையை பயன்படுத்தி நேர்விகித சமன் தொடர்பான பிரசினங்களை தீர்த்தல் என்பது ஓர் அலகுக்கு நாங்கள் காண வேண்டும். ஓரலகுக்கு கண்டுவிட்டு அதன் மடங்குகளாக எழுதுதல் மிக இலகுவானதாகும். அலகு ஒன்றின் பெருமானத்தை காண்பதன் மூலம் பிரசினங்களை தீர்க்கும் முறை அலகு முறை எனப்படும். இப்ப பாருங்கள், இப்ப 4 பென்சில்களின் விலை ஒரு 80 ரூபாய் என தரப்படின் அதை வைத்துக்கொண்டு நாங்கள் உடனே அந்த ஒரு பென்சிலின் விலையை காணுவோம். அதுதான் அந்த ஓரலகு. அந்த ஓரலகு கண்டோம் எனில் அதன் எத்தனை மடங்கையும் நாங்கள் காணலாம். 7 பென்சில்களின் விலையை காணலாம், 16 பென்சில்களின் விலையை காணலாம். இவ்வாறு எத்தனையும் நாங்கள் அதன் மடங்காக கண்டு கொண்டு செல்லலாம். இதைத்தான் நாங்கள் கூறுவோம் அலகு முறை. பார்ப்போம். ஒரே வகையான 4 பேனாக்களின் விலை ரூ. 100 எனின் அவ்வகையான 7 பேனாக்களின் விலை யாது? அப்ப பாருங்கள், ஒரே வகையான 4 பேனாக்களின் விலை தெரியும் 100. நாங்கள் இப்ப காண வேண்டியது 7 பேனாக்களின் விலை. அதற்காக நாங்கள் என்ன செய்ய போகிறோம்?
ஒரு பேனாவின் விலையை காண போகிறோம். பின்னர் 7 பேனாக்களின் விலையை காண முடியும். அவை நாங்கள் பாருங்கள், அவற்றினை படிமுறையாக நாங்கள் எழுதி கொள்ளுவோம். 4 பேனாக்களின் விலை ரூபாய் 100. ஆகவே நாங்கள் இதனை கொண்டு என்ன செய்ய வேண்டும்? ஒரு பேனாவின் விலையை காண வேண்டும். ஆகவே ஒரு பேனாவின் விலையை காண வேண்டும் எனில் 4 பேனாக்களின் விலை தான் 100. ஆகவே ஒரு பேனாவின் விலையை காண நாங்கள் 100-னை 4-னால் வகுப்போம். 100-னை 4-னால் வகுக்கும் போது பாருங்கள், ஒன்றிற்குள் அடங்காது. ஒன்று சிறிய பெருமானம். ஆகவே 10 எடுத்தோம் எனில் 4 2 8, மீதி 2 உள்ளது. ஆகவே 2 அங்க நாங்கள் சேர்க்கும் போது 20, 5 20 என்ற வகையில் ஒரு பேனாவின் விலையை நாங்கள் கண்டுவிட்டோம். ரூபாய் 25. அப்ப பாருங்கள், சிம்பிள். என்ன 7 பேனாண்ட விலையை தானே காணணும். ஒரு பேனாண்ட விலை எங்களுக்கு தெரியுமே, அது எவ்வளவு? 25. ஆகவே 7 பேனாக்களின் விலை இந்த ரூபாய் 25-இன் 7 மடங்கு. எல்லோருக்கும் 7ஆம் பயன்பாடு பாடம் பாருங்கள். 7 5 35, 5 எழுதி 3 மீதி, 7 2 14 3 17, ரூபாய் 175. அப்ப பாருங்கள், இந்த அலகு முறை மூலம் காணும் போது நாங்கள் படிமுறையாக நாங்கள் ஓரலகுக்கு கண்டோம். பின்னர் தேவையான அளவுக்கு அதை நாங்கள் பெருக்கி கொண்டோம். ஆக நாங்கள் பாருங்கள், ஒரு பேனாவின் விலை தெரிந்தால் நாங்கள் எத்தனை பேனாக்களின் விலையும் காண்பதற்கு அதன் மடங்குகள் இவைதான் நேர்விகித சமன். பாருங்கள், பேனாக்களின் எண்ணிக்கை அதிகரிக்க அவற்றுக்கு ஏற்ற வகையில் அதன் விலையும் அதிகரிக்கின்றது. அவை பாருங்கள், இவ்வாறு இந்த படிமுறையாக எழுதுவது மூலம் எந்த விதமான பிரச்சனைகளையும் நாங்கள் மிக இலகுவில் தீர்த்து கொள்ளலாம். அதிலே நாங்கள் ஏதாவது தவறு விட்டோம் என்று நாங்கள் சீர் செய்து கொள்ளுதல் இலகு. மேலும் ஒரு வினா. புகை வண்டி ஒன்று 8 நிமிடங்களில் 24 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்யும். 30 நிமிடங்களில் செல்லும் தூரம் யாது? அப்ப பாருங்கள், 8 நிமிடங்களில் 24 கிலோமீட்டர். ஆகவே 30 நிமிடங்களில் செல்லும் தூரத்தை காண்பதற்கு நாங்கள் 1 நிமிடத்தில் செல்லும் தூரத்தை காண வேண்டும். பாருங்கள், 8 நிமிடங்களில் சென்ற தூரம் 24 கிலோமீட்டர். ஆகவே நாங்கள் இப்போது 1 நிமிடத்தில் சென்ற தூரத்தை காண்பதற்கு 24க்குள் எத்தனை எட்டுக்கள்? எண் 3. ஆகவே 1 நிமிடத்தில் 3 கிலோமீட்டர். ஆக 1 நிமிடத்தில் 3 கிலோமீட்டர் எனின் நாங்கள் காண வேண்டியது 30 நிமிடங்களில். ஆகவே இதன் 30 மடங்கு. ஆகவே 30 நிமிடங்களில் செல்லும் தூரம் 3 கிலோமீட்டர் தர 30, 3 9. ஆகவே 90 கிலோமீட்டர். அந்த புகை வண்டி 30 நிமிடங்களில் 90 கிலோமீட்டர் செல்லும். சரி, மேலும் பார்ப்போம். 3 மீட்டர் துணியின் விலை ரூபாய் 750 எனின் 8 மீட்டர் துணியின் விலையாது? பாருங்கள், 3 மீட்டர் துணியின் விலை எங்களுக்கு தெரியும் 750. ஆகவே அதனை வைத்துக் கொண்டு நாங்கள் 8 மீட்டர் துணியின் விலையை காண வேண்டும். அவை பாருங்கள், 3 மீட்டர் துணியின் விலையை நாங்கள் முதலில் எழுதுவோம். பார்ப்போம், அது ரூபாய் 750. இதனை கொண்டு பார்ப்போம். 1 மீட்டர் துணியின் விலையை நாங்கள் காண்போம். 1 மீட்டர் துணியின் விலையை பாருங்கள், 3 மீட்டர் தான் 750. ஆக 1 மீட்டரை காண்பதற்கு நாங்கள் அதனை 3-னால் வகுக்கின்றோம். ஆகவே அது 250 ரூபாய். 1 மீட்டர் துணியின் விலை எங்களுக்கு தெரியும் ரூபாய் 250. ஆகவே அதன் 8 மடங்கு தான் 8 மீட்டர் துணியின் விலையாக காணப்படும். ஆகவே 8 மீட்டர் துணியின் விலை ரூபாய் 250 என்பது 1 மீட்டர் துணியின் விலை. அதன் 8 மடங்கு தான் அந்த 8 மீட்டர் துணியின் விலையாக இருக்கும். 8ஆல் பெருக்குவோம். 0 0, 5 40, 4 மீதி, 2 16 4 20, ரூபாய் 2000. பாருங்கள், நாங்கள் 3 மீட்டர் துணியை கொண்டு 1 மீட்டர் துணியின் விலையை கண்டோம். அதனை கொண்டு இப்போது 8 மீட்டர் துணியின் விலையை கண்டுள்ளோம். 9 மாம்பழங்களின் விலை ரூபாய் 540 எனின் 15 மாம்பழங்களின் விலை யாது? ஆகவே நாங்கள் இங்கேயும் இதனை நாங்கள் அலகு முறையை பயன்படுத்தி தீர்ப்பதற்காக முதலில் நாங்கள் அந்த ஒரு மாம்பழத்தின் விலையை காண வேண்டும். அதற்காக பாருங்கள், 9 மாம்பழங்களின் விலை ரூபாய் 540. ஆகவே ஒரு மாம்பழத்தின் விலை அந்த 540 நாங்கள் 9-ஆல் வகுப்போம். 9 தர 9க்குள்ள 54 வந்து 54க்குள் 9 6 முறை 9 6 54. ஆகவே ஒரு மாம்பழத்தின் விலை ரூபாய் 60. ஆகவே நாங்கள் 15 மாம்பழத்தின் விலை என்ன, 18 மாம்பழம் என்ன, இந்த எண்ணிக்கையான மாம்பழங்களின் விலையை காண முடியும். ஏனெனில் ஒரு மாம்பழத்தின் விலையை கண்டுவிட்டோம். ஆகவே 15 மாம்பழங்களின் விலை ரூபாய் 60 தர 15. ஆகவே பாருங்கள், இப்போது 0 6 5 30 3 மீதி,
6169 ரூபாய் 900. ஆகவே பாருங்கள், நாங்கள் இதுவரையான இந்த வினாக்கள் மிக இலகுவாக அலகு முறைகளை பயன்படுத்தி நாங்கள் கண்டுள்ளோம். இப்போது பார்ப்போம், இந்த நேர்விகித சமன் தொடர்பான பிரச்சனைகளில் இன்னொரு முறையை நாங்கள் பார்க்க போகிறோம். இதுவரை நாங்கள் அந்த அலகு முறையை பயன்படுத்தி தீர்த்தோம். இப்போது விளக்கம் அளிக்கும் முறையை பயன்படுத்தி நேர்விகித சமன் தொடர்பான பிரச்சனை தீர்த்தல். பாருங்கள், நேர்விகித சமனுள்ள இரண்டு கணியங்களுள் முதலாவது கணியத்தின் எவையேனும் இரு பெருமானங்களுக்கு இடையிலான விகிதம் மற்ற கணியத்தின் அதற்கொத்த பெருமானங்களுக்கு இடையிலான விகிதத்திற்கு சமனாகும் என்பதை அட்சரங்களால் குறிப்பிடலாம். ஆகவே நாங்கள் இப்போது அதனை அட்சரங்களால் குறிப்பிட்டு அவற்றுக்கு இடையிலான தொடர்பை நாங்கள் காண்போம். பார்ப்போம். 4 பென்சில்களின் விலை ரூபாய் 48 எனின் 9 பென்சில்களின் விலை யாது? அப்ப பாருங்கள், இப்போது இந்த 4 பென்சில்களின் விலை எவ்வளவு? 48. 9 பென்சில்களின் விலை தானே நாங்கள் காண வேண்டும். இதற்காக நாங்கள் அலகு முறையை நாங்கள் பயன்படுத்த போவதில்லை. வேறொரு முறையாக நாங்கள் இந்த விளக்கம் அளிக்கும் முறையை பயன்படுத்த போகிறோம். பாருங்கள், நாங்கள் இப்போது இந்த 9 பென்சில்களின் விலையை நாங்கள் ஒரு எக்ஸ் என எடுத்துக்கொள்ளுவோம். எவ்வாறு எடுக்கின்றோம்? எக்ஸ் என எடுத்துக்கொள்கிறோம். ஆகவே பார்ப்போம், இப்போது இந்த பென்சில்களின் எண்ணிக்கைகளுக்கு இடையிலான விகிதத்தையும் இந்த விலைகளுக்கு இடையிலான விகிதத்தையும் நாங்கள் ஒப்பிட போகிறோம். பார்ப்போம். பென்சில்களின் எண்ணிக்கை, விலை, நாங்கள் ஒரு தொடர்பை கொண்டு வரலாம். பாருங்கள், பென்சில்களின் எண்ணிக்கைக்கும் இந்த விலைக்கும் இடையிலான ஒரு தொடர்பை நாங்கள் இங்கே உருவாக்க போகிறோம். பாருங்கள், 4 பென்சில்கள். 4 பென்சில்களின் விலை எவ்வளவு? 48 ரூபாய். பாருங்கள், 4 பென்சில்களின் விலை இப்போது 48. அடுத்து நாங்கள் காண வேண்டியது என்ன? 9 பென்சில்கள். அந்த 9 பென்சில்களின் விலை தெரியுமா? இல்லை. நாங்கள் அதைத்தான் நாங்கள் எவ்வாறு எடுத்திருக்கிறோம்? எக்ஸ் என கொண்டிருக்கின்றோம். அப்ப பாருங்கள், இந்த பென்சில்களின் எண்ணிக்கை, விலைகள் என்ற வகையில் நாங்கள் ஒரு தொடர்பை உருவாக்கி இருக்கிறோம். இப்போது பாருங்கள், இந்த பென்சில்களின் எண்ணிக்கைகளிடையிலான விகிதமும் அவற்றின் விலைகளுக்கு இடையிலான விகிதமும் சமனா வரணும். ஏன்? இவை நேர்விகித சமனானவை. ஆகவே பாருங்கள், இது 4 9க்கும் பாருங்கள், இவை நேர்விகித சமனாக உள்ள கணியங்களாகும். எனவே நாங்கள் இதனை கொண்டு எழுதலாம். 4 9க்கு சமன் 48 எக்ஸுக்கு என எழுத முடியும். பாருங்கள், மிக இலகுவாக இந்த 4க்கும் 9க்கும் இடையிலான விகிதம் இந்த 48க்கும் எக்ஸுக்கும் இடையிலான விகிதத்துக்கு சமனாக இருக்கும். ஆகவே இதனை மீண்டும் நாங்கள் தீர்க்க முடியும். அதை நாங்கள் பின்னமாக எழுதி தீர்க்க முடியும். இந்த விகிதத்தின் தொடர்பை எழுதுவதுதான் விளக்கம் அளிக்கும் முறை. இவற்றினை நாங்கள் அட்சரங்களால் குறிப்பது பற்றி நாங்கள் அடுத்து பார்க்க உள்ளோம். பாருங்கள், ஏ எண்ணிக்கையான ஒரே வகையான பொருட்களின் விலையை நாங்கள் யூ எடுப்போம். இப்ப யூ என கொள்ளுவோம். அதாவது இப்ப 4 பேனைகளின் விலையை 48 ரூபாய் என்ற வகையில் எடுத்த மாதிரி இந்த ஏ எண்ணிக்கையான ஒரே வகையான பொருட்களின் விலையை யூ எனவும், அதே வகையான பி எண்ணிக்கையான பொருட்களின் விலையை வி எனவும் கொள்க. அதாவது நாங்கள் அங்க என்ன செய்தோம்? 9 பேனாக்களின் விலையை நாங்கள் ஒரு எக்ஸ் என எடுத்தோம். அதே இங்க நாங்கள் என்ன செய்கிறோம்? அனைத்தையுமே நாங்கள் அட்சரங்களாக குறித்து கொள்ள போறோம். அவை நாங்கள் இப்போது பாருங்கள், அந்த பொருட்களின் எண்ணிக்கைக்கும் அந்த விலைகளுக்கும் இடையிலான ஒரு தொடர்பை நாங்கள் உருவாக்க போகிறோம். இப்ப ஏ எண்ணிக்கையான பொருட்களின் விலை நாங்கள் என்ன விலை என்று எடுத்திருக்கிறோம்? ஒரே வகையான ஏ எண்ணிக்கையான பொருட்களின் விலையை நாங்கள் யூ என எடுத்தோம். அங்கே நாங்கள் எண்பெருமானத்தில் ஒரு தொடர்பை கொண்டு வந்தோம். இங்க ஒரு அட்சரமாக எழுதுகிறோம். பாருங்கள், அடுத்து பி எண்ணிக்கையான பொருட்களின் விலையை பி என கொள்ளுவோம். அப்ப பாருங்கள், பி எண்ணிக்கையான பொருட்களின் விலையை நாங்கள் வி என நாங்கள் கொண்டு வருகிறோம். அப்ப பாருங்கள், இந்த பொருட்களின் எண்ணிக்கைகளுக்கு இடையிலான விகிதமும் இந்த அவற்றின் விலைகளுக்கு இடையிலான விகிதமும் சமனாக இருக்கும். மிக இலகுவாக பாருங்கள். அப்போது ஏக்கு பி ஆனது ஏ பிற்கு எனும் விகிதமானது யூ விற்கு என்ற விகிதத்திற்கு சமனாகும் என எழுதலாம். பாருங்கள், மிக இலகுவாக நாங்கள் அதனை அட்சரங்களாக எழுதி ஒரு தொடர்பை கொண்டு வந்துள்ளோம். இவற்றினை தீர்ப்பதன் மூலம் நாங்கள் அந்த தெரியாத அந்த கணியத்தின் பெருமானத்தை மிக இலகுவில் நாங்கள் கண்டுகொள்ளலாம். இதனை நாங்கள் பின்னமாக எழுதலாம். பாருங்கள், ஏ இன்கள் பி ஆனது யூ இன்கள் வி எனக்கு. எனவே இதனை நாங்கள் பாருங்கள், ஏபி சமன் பியூ என்ற வகையில் அந்த குறுக்கு பெருக்கமாகவும் எழுதி கொள்ள முடியும். பாருங்கள், ஏதர வி ஆனது பி தர யூவிற்கு சமனாகும் வகையில் நாங்கள் இதனை எழுதி கொள்ள முடியும். இவரினை சமப்படுத்திக் கொள்ள முடியும். இப்போது நாங்கள் அந்த ஏற்கனவே அந்த பார்த்த உதாரணத்தினை நாங்கள் அந்த மிகுதியை நாங்கள் செய்து முடிப்போம். பார்ப்போம். பாருங்கள், 4 பென்சில்களின் விலை ரூபாய் 48 எனின்
9 பென்சில்களின் விலை யாது என்பதற்கான அந்த தொடர்பில் இருந்து தான் நாங்கள் இந்த தொடர்பை பெற்றோம். அதிலே நாங்கள் எழுதினோம் பாருங்கள், பென்சில்களின் விலையை, அதாவது 9 பென்சில்களின் விலையை நாங்கள் எக்ஸ் என எடுத்துக்கொண்டு பென்சில்களின் எண்ணிக்கைக்கும் அவற்றின் விலைகளுக்கும் இடையிலான அந்த விகிதத்தை நாங்கள் ஒரு தொடர்பை நாங்கள் எழுதினோம். பாருங்கள், 4 பென்சில்களின் விலை எவ்வளவு என கொண்டோம்? 48 எனவும், 9 பென்சில்களின் விலை அது எக்ஸ் ஆகவும். அவை இது ரெண்டும் என்னவா இருக்கும்? நேர்விகித சமனான கணியங்களாதலால் இந்த 4 9க்கும் அந்த 48 எக்ஸுக்கும் என்ற விகிதங்கள் இரண்டும் சமனாகும். அவை பாருங்கள், 4 9க்கு எனும் விகிதம் 48 எக்ஸுக்கு எனும் விகிதத்துக்கு சமன். இதனைத்தான் நாங்கள் எழுதியிருந்தோம். இப்போது இதனை நாங்கள் பாருங்கள் பின்ன வடிவில் எழுதலாம். விகிதங்களை நாங்கள் பின்னங்களாக மிக இலகுவாக எழுதலாம். அதாவது பாருங்கள், 9ல் 4 என்பது 48 கீழ் எக்ஸிற்கு சமனாகும், மிக இலகுவாக. இப்போது பாருங்கள், இந்த ரெண்டுக்குமான தொடர்பை நாங்கள் குறுக்கு பெருக்கம் செய்யலாம். பாருங்கள், 4 தர எக்ஸ், இருபுறமும் எக்ஸால் பெருக்குகிறோம். 9ஆல் பெருக்கும் போது 48 தர 9 என்ற வகையில் எழுத முடியும். அப்ப பாருங்கள், 4 தர எக்ஸ் சமன் 9 தர 48. ஆகவே நாங்கள் இதிலிருந்து நாங்கள் என்ன, அந்த எக்ஸை தான் காண வேண்டும். எக்ஸை காண்பதற்காக இருபுறமும் 4ஆல் வகுக்கின்றோம். அவை வகுக்கும் போது பாருங்கள், அங்கே 4 தர 12 48, 12 தர 9 108 என்ற வகையில் பெறப்படும். பாருங்கள், பாருங்கள், 12 தர 108 என்ற வகையில் பெற்றுக்கொண்டோம். பாருங்கள், 12 48. இப்போது 12ஐயும் 9ஐயும் சுருக்கலாம். 12 108. ஆக இந்த எக்ஸனை இதை நாங்கள் எடுத்தோம் 9 பென்சில்களின் விலை. ஆகவே நாங்கள் இறுதியில் விடையாக, எனவே 9 பென்சில்களின் விலை ரூபாய் 108 ஆகும். மிக இலகுவாக நாங்கள் என்ன செய்தோம்? இந்த விளக்கம் அளிக்கும் முறையை பயன்படுத்தி நாங்கள் தீர்த்துள்ளோம். அதற்காக நாங்கள் அவற்றின் எண்ணிக்கைகளுக்கு இடையிலானதையும் விலைகளுக்கும் இடையிலான தொடர்பை நாங்கள் பெற்றுக்கொண்டு அதை ஒரு விகித வடிவமாக எழுதி அதை பின்னமாக மாற்றினோம். அதனை சுருக்கும் போது எங்களுக்கு ஒரு எளிய சமன்பாடு தீர்த்தல் முறையின் மூலம் நாங்கள் என்ன செய்தோம்? எக்ஸினது பெருமானத்தை கண்டுவிட்டோம். மேலும் ஒரு உதாரணத்துக்கு செல்லுவோமா? பாருங்கள், 5 லிட்டர் பெட்ரோலின் விலை ரூபாய் 600. 8 லிட்டர் பெட்ரோலின் விலை யாது? ஆகவே நாங்கள் இப்போது என்ன, 8 லிட்டர் பெட்ரோலின் விலையை ஒரு அட்சரமாக எடுப்போம். அது எக்ஸ் ஆக இருக்கலாம், ஏ ஆக இருக்கலாம், ஆங்கில சிறிய எழுத்துக்களில் எதனை நீங்கள் பயன்படுத்துங்கள். ஓவினை நீங்கள் பயன்படுத்தும் போது அது 0க்கு சமனாக நாங்கள் கருத முடியும். ஆகவே அந்த ஓவை தவிர வேறு எந்த ஆங்கில சிறிய எழுத்தை நீங்கள் அந்த அட்சரமாக பயன்படுத்த முடியும். நாங்கள் இங்கே எக்ஸ் என பயன்படுத்துகிறோம். பாருங்கள், இப்போது நாங்கள் இந்த தொடர்பை எழுதுவோம். பெட்ரோலின் அளவும் அதன் விலை. பாருங்கள், பெட்ரோலின் அளவை பாருங்கள், 5 லிட்டர் பெட்ரோலின் விலை 600 ரூபாய். ஆகவே நாங்கள் இப்போது 8 லிட்டரின் பெட்ரோலின் விலையை நாங்கள் எடுத்துள்ளோம், எக்ஸ் என கொண்டுள்ளோம். இப்போது பாருங்கள், அவற்றின் அளவுகளுக்கு இடையிலான விகிதமும் விலைகளுக்கு இடையிலான விகிதமும் சமனாக வர வேண்டும். இவை நேர்விகித சமனான கணியங்கள். ஆகவே 5 8க்கு சமன் 600 எக்ஸுக்கு என்ற வகையில் எழுதி கொள்ள முடியும். ஆகவே 5 கீழ் 8 ஆனது 600 கீழ் எக்ஸுக்கு சமன். இப்போது பாருங்கள், நாங்கள் 5 தர எக்ஸ் ஆனது 600 தர 8 என எழுதலாம். இருபுறமும் எக்ஸால் பெருக்கும் போது 5 தர எக்ஸ், 8ஆல் பெருக்கும் போது 600 தர 8. ஆகவே நாங்கள் எக்ஸை காண்பதற்காக நாங்கள் இருபுறமும் 5ஆல் வகுப்போம். வகுக்கும் போது பாருங்கள், 12 60, 120 தர 8 960 ரூபாய். ஆகவே பாருங்கள், இது 8 லிட்டர் பெட்ரோலின் விலை ரூபாய் 960 ஆகும். பாருங்கள், நாங்கள் இது விகித சமன் தொடர்பை பயன்படுத்தி நாங்கள் ஒரு எளிய சமன்பாடு தீர்த்தல் முறையை பயன்படுத்தி மிக இலகுவாக நாங்கள் இங்கு தீர்த்துள்ளோம். இன்னொரு வினா பாருங்கள், ரூபாய் 1200க்கு கொள்ளளவு செய்யத்தக்க பொருள் ஒன்று, அதாவது 1200க்கு கொள்ளளவு செய்த பொருள் ஒன்று 20% லாபத்துடன் விற்கப்பட வேண்டிய விலையை காண்க. பாருங்கள், அது பொருளின் கொள்விலை 1200, கிடைக்க வேண்டிய இலாபம் 20%. ஆகவே நாங்கள் அதை என்ன விலைக்கு விற்க வேண்டும் பார்ப்போம். அப்ப பொருளின் கொள்விலை மற்றும் விற்பனை விலைக்கு இடையிலான ஒரு தொடர்பை பெறுவதற்காக அந்த பொருளின் விற்பனை விலையை நாங்கள் ஒரு எக்ஸ் என எடுக்கின்றோம். ஆகவே பாருங்கள், இப்போது கொள்விலை மற்றும் விற்ற விலை கிடைக்கான ஒரு சிறிய தொடர்பு பார்ப்போம். இப்ப 20% லாபம் எனும்போது என்ன நீங்கள் கருதுவீர்கள்? 100 ரூபாயினில் 20 ரூபாய் லாபம். ஆக 100 ரூபாய்க்கு கொள்வன செய்த ஒரு பொருளை 20 ரூபாய் லாபத்தில் என்ன விலைக்கு விற்க முடியும்? 120 ரூபாவுக்கு. அப்ப பொருளின் கொள்வினை 100 ரூபாவாக இருந்தால் அதன் விற்பனை விலை என்னவாக இருக்கும்? 120 ரூபாவாக இருக்கும். ஆகவே பொருளின் கொள்விலை 1200 ரூபாவாக இருந்தால்
அதன் விற்பனை விலை எவ்வளவு எக்ஸ் ஆக இருக்கும். ஆக இந்த எக்ஸை தான் நாங்கள் காணப்போகிறோம். ஆகவே 100க்கும் 1200க்கும் இடையிலான விகிதம் 120க்கும் எக்ஸுக்கும் இடையிலான விகிதத்திற்கு சமனாகும். ஆகவே நாங்கள் இதனை பின்னமாக எழுதுவோம். 100ன் கீழ் 1200 தான் 120ன் கீழ் எக்ஸ் என எழுதலாம். ஆகவே 100 எக்ஸ் தான் 120 தர 1200. இதிலிருந்து எக்ஸை காணுவோம், 100ஆல் வகுப்போம். பாருங்கள் 1200க்குள் 100 12 தடவைகள். ஆகவே 12 தர 120 1140. ஆகவே எனவே அந்த 1200 ரூபாய்க்கு கொள்ளன செய்யப்பட்ட அந்த பொருளின் விற்பனை விலை ரூபாய் 1440 ஆகும். பாருங்கள் மிக இலகுவாக நாங்கள் ஒரு தொடர்பு படுத்தல் மூலம் இதனை செய்து கொண்டு செல்கிறோம். இப்போது பாருங்கள், பேருந்து ஒன்று 6 மணித்தியாலங்களில் 270 கிலோமீட்டர் தூரம் செல்லுமாயின் 9 மணித்தியாலங்களில் செல்லும் தூரம் யாது? அதை பாருங்கள் மிக இலகுவாக 9 மணித்தியாலங்களில் செல்லும் தூரத்தை நாங்கள் ஒரு எக்ஸ் கிலோமீட்டர் என எடுப்போம். ஆகவே நேரம் சென்ற தூரத்தை நாங்கள் எடுக்கும் போது 6 மணித்தியாலத்தில் மாணவர்களே 270 கிலோமீட்டர். ஆகவே 9 மணித்தியாலத்தில் செல்லும் தூரத்தை நாங்கள் எடுத்துக்கலாம். அதை நாங்கள் ஒரு எக்ஸ் கிலோமீட்டர் என கொண்டுள்ளோம். ஆகவே பாருங்கள், இப்போது 6க்கும் 9க்கும் இடையிலான விகிதம் 270க்கும் எக்ஸுக்கும் இடையிலான விகிதத்துக்கு சமனாகும். ஆகவே நாங்கள் இப்போது குறுக்கே பெருகினோம் எனில் 6x சமன் 270 தர 9 என்ற வகையில் பெறப்படுகிறது. ஆகவே இதிலிருந்து எக்ஸை நாங்கள் காண்பதற்கு 270 தர 9 6 என்ற வகையில் நாங்கள் காணலாம். ஆகவே அது எக்ஸ் 405 கிலோமீட்டர். ஆகவே அப்பேருந்து 9 மணித்தியாலங்களில் 405 கிலோமீட்டர் தூரம் செல்லும். ஆகவே நாங்கள் பாருங்கள், இப்போது இந்த விளக்கம் அளிக்கும் முறை தொடர்பாக பார்த்தோம். அடுத்து நாங்கள் அட்சர கணித முறை மூலம் தீர்த்தலை நாங்கள் பார்க்க உள்ளோம். இப்ப பென்சில் ஒன்றின் விலை ரூபாய் 10 ஆகும் எனில் நாங்கள் இதனை கொண்டு நாங்கள் ஒரு அட்சர கணித தொடர்பு ஒன்றை உருவாக்க போகிறோம். பாருங்கள், இப்போது 2 பென்சில்களின் விலை ரூபாய் 20 ஆகும். பாருங்கள், 2 பென்சில்களின் விலை 20 ஆகும். நாங்கள் இப்போது என்ன செய்ய போறோம்டா, பென்சில்களின் விலைக்கும் அவற்றின் எண்ணிக்கைகளுக்கு இடையிலான ஒரு தொடர்பை நாங்கள் பார்ப்போம். பாருங்கள், இந்த பென்சில்களின் விலையின் கீழ் பென்சில்களின் எண்ணிக்கை. இப்ப பார்ப்போம், 2 பென்சில்களின் விலை எவ்வளவு 20. ஆக அவற்றின் விலை பாருங்கள் 20ன் கீழ் அவற்றின் எண்ணிக்கை 2. அப்ப 20 நாங்கள் 2ஆல் வகுக்கும் போது எங்களுக்கு ஒரு தொடர்பு பெறப்படுகிறது 10. இப்போது பார்ப்போம் 3 பென்சில்களின் விலையை பார்ப்போம். 3 பென்சில்களின் விலை எவ்வளவு 30 ரூபாய். ஆகவே நாங்கள் இதில் இருந்து சொல்லலாம், பென்சில்களின் விலையின் கீழ் பென்சில்களின் எண்ணிக்கையை நாங்கள் கொண்டு வருவோம். பாருங்கள், பென்சில்களின் விலை 3 விலை 30 ரூபாய். ஆகவே பென்சில்களின் எண்ணிக்கை 3. ஆகவே நாங்கள் அங்கே சுருக்கும் போது 10. 4 பென்சில்களை எடுப்போம். அங்கே பாருங்கள், பென்சில்களின் விலையின் கீழ் பென்சில்களின் எண்ணிக்கையை எடுக்கும் போது அங்கே பென்சில்களின் விலை 40, பென்சில்களின் எண்ணிக்கை 4. ஆகவே அங்கே 10 கிடைக்கிறது. பாருங்கள், இவ்வாறு நாங்கள் எத்தனை பென்சில்களின் எண்ணிக்கைக்கும் விலைகளுக்கும் இடையிலான ஒரு தொடர்பை பெறும் போதும் அந்த பெருமானம் ஒன்று மாறாததாகவே பெறப்படும். பாருங்கள், இங்கே 10 எனும் பெருமானம் பெறப்பட்டுள்ளது. இந்த பெருமானம் மாறாது. அதுதான் அது ஒரு பென்சிலின் விலை. இதை நாங்கள் கூறுவோம் ஒரு மாறிலி என. ஆகவே இந்த பென்சில்களின் விலை எண்ணிக்கை என்பவற்றுக்கு இடையிலான அந்த தொடர்பை நாங்கள் கொண்டு வர போகிறோம் ஒரு அட்சர கணித முடிவில். எத்தனை பென்சில்களின் எண்ணிக்கை என்றாலும் அதற்குரிய விலையானது ஒரு மாறா பெருமானமாகத்தான் வரப்போதேன். இவை ஒரே வகையான பென்சில்கள், நேர்விகித சமனானவை. ஆகவே பாருங்கள், இதிலிருந்து நாங்கள் பென்சில்களின் விலைக்கும் இந்த பென்சில்களின் எண்ணிக்கைக்கும் இடையிலான அந்த விகிதம் ஒரு மாறாத பெருமானமாக வந்தது. எங்களுக்கு என்ன 10 10 10 என்றே வந்தது. அது என்னவாக இருக்க போது ஒரு மாறிலி என்ற வகையில் நாங்கள் அதை அழைப்போம். அந்த மாறா பெருமானத்துக்கு நாங்கள் ஒரு பெயரை வச்சிருக்கிறோம், மாறிலி என நாங்கள் அதனை குறிப்போம். இங்கு இந்த புறப்படம் இந்த மாறா பெருமானம் என்னவாக இருந்தது, அந்த பென்சில் ஒன்றின் விலையாக இருந்தது. அந்த பென்சில் ஒன்றின் விலையாகத்தான் இருந்தது. ஆகவே பார்ப்போம், இப்போது இந்த எக்ஸ் எண்ணிக்கையான பென்சில்களின் விலையை y என கொள்ளுவோம். நாங்கள் ஒரு அட்சர கணித தொடர்புக்கு போறோம். அது நாங்கள் இப்ப பென்சில்களின் எண்ணிக்கை ஒரு எக்ஸ் என எடுக்கிறோம், அவற்றின் விலை ஒரு y என எடுத்தால் இப்போது பாருங்கள், பென்சில்களின் விலை y, அதன் கீழ் அந்த பென்சில்களின் எண்ணிக்கையை நாங்கள் கொண்டு வரும்போது பாருங்கள், பென்சில்களின் விலையை நாங்கள் எடுக்கின்றோம் y என, அவற்றின் எண்ணிக்கை x. அப்ப எக்ஸ் எண்ணிக்கையான பென்சில்களின் விலை தான் y. இது ஒரு மாறா பெருமானமாக இருக்கும். நாங்கள் அதனை குறிப்பதற்கு k எனும் எழுத்தை பயன்படுத்துகிறோம். இந்த k எனும் எழுத்து மாறிலியாகும். இந்த k என்பது மாறிலியாகும். பாருங்கள், ஏன் இது ஒரு மாறா பெருமானம், அது இந்த பென்சிலின் விலையாக இருக்க போது அது எப்போதும் மாறாது.
இந்த எக்ஸும் வையும் மாறும். ஏனெனில் அந்த பென்சில்களின் எண்ணிக்கை மாற மாற அந்த வையின் பெருமானம் மாறும். ஆகவே நாங்கள் இதிலிருந்து தொடர்பை நாங்கள் கொண்டு வரலாம். வையின் கீழ் எக்ஸ் ஆனது ஒரு கேக்கு சமன் என்னும் தொடர்பை நாங்கள் இங்கே எழுதி கொள்ளலாம். அல்லது பாருங்கள், நாங்கள் இப்போது அந்த இருபுறமும் எக்ஸால் பெருக்கினால் அல்லது அங்கு குறுக்கே எக்ஸை பெருக்கும் போது y சமன் kx எனும் முடிவுக்கு நாங்கள் கொண்டு வர முடியும். அப்ப இந்த இரு தொடர்புகளையும் பயன்படுத்தி நாங்கள் இந்த பென்சில்களின் எண்ணிக்கை மாறும் போது அவற்றின் விலைகளும் மாறுபடும். அதிலிருந்து அந்த கேயோ ஏனையவற்றையோ நாங்கள் மிக இலகுவாக தொடர்படுத்தலாம். பாருங்கள், அட்சர கணித முறை என்பது நாங்கள் அட்சரங்களுக்கு இடையிலான தொடர்பு மாறாதது என்பதை வைத்துக் கொண்டு, இவை நேர்விகித சமன் எண்ணிக்கைகளுக்கு ஏற்ற வகையில் தான் விலை மாறும் என்பதை கொண்டு நாங்கள் இந்த தொடர்பை பெற்றுள்ளோம். மிக இலகுவாக 2 வினாக்களை அடுத்து பார்ப்போம். 4 கொப்பிகளின் விலை ரூபாய் 140 எனின் 7 கொப்பிகளின் விலை யாது? பாருங்கள், இப்போது நாங்கள் கொப்பிகளின் எண்ணிக்கை எக்ஸ் எனவும் அவற்றின் விலையை நாங்கள் ஒரு y எனவும் கொள்ளுவோம். பாருங்கள், எண்ணிக்கையும் விலைக்கும் இடையிலான ஒரு தொடர்பு. அந்த தொடர்பு என்ன செய்யாது? ஒரு மாறா பெருமானமாகத்தான் இருக்கும். ஆகவே பாருங்கள், வையின் கீழ் எக்ஸ் ஆனது கேயிற்கு சமன். இதிலே நாங்கள் பிரதியிடும் போது பாருங்கள், முதலாவது 4 கொப்பிகளின் விலை 140. அப்ப 140 கீழ் 4 கொப்பிகளின் விலைக்கும் அதன் எண்ணிக்கைக்கும் இடையிலான விகிதம் ஒரு மாறிலி. அதே போல பாருங்கள், மற்றது பாருங்கள், இப்ப கொப்பிகளின் எண்ணிக்கை எக்ஸ் எனவும் அவற்றின் விலையை நாங்கள் வையன் எடுத்திருக்கிறோம். அப்ப நாங்கள் பாருங்கள், 7 கொப்பிகளின் விலை எங்களுக்கு தெரியாது. அப்ப வையின் கீழ் 7 தான் கே. இரண்டுமே ஒரு மாறா பெருமானத்துக்கு சமனாகையால் இந்த 140 கீழ் 4 பாருங்கள், இந்த சமன்பாடுகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம். இதிலிருந்து நாங்கள் சொல்லலாம் பாருங்கள், இந்த 140 கீழ் 4 என்பது வையின் கீழ் 7க்கு சமன். ஏன்? இந்த மாறா பெருமானம் அந்த ஒரு கொப்பியின் விலை மாறாது. ஆகவே நாங்கள் இப்போது இந்த குறுக்கு பெருக்கம் செய்தோம் எனில் மிக இலகுவாக நாங்கள் வையை காணலாம். பாருங்கள், 7 இருபுறமும் பெருக்கும் போது 140 தர 7 கீழ் 4. இப்போது 4 சுருக்கும் போது அங்கே பாருங்கள், 35 தர 7 245 ரூபாய். பாருங்கள், இது மிக இலகுவாக நாங்கள் கண்டுள்ளோம். இந்த 245 என்பது இந்த 7 கொப்பிகளின் விலை. பார்ப்போம் அடுத்து. 4 கொப்பிகளின் விலை ரூபாய் 140 எனின் 7 கொப்பிகளின் விலையாது? பாருங்கள், ஏற்கனவே நாங்கள் அந்த வையின் கீழ் எக்ஸ் சமன் கே எனும் சமன்பாட்டை பயன்படுத்தி தான் நாங்கள் அந்த தொடர்பை பெற்றோம். இப்போது நாங்கள் அந்த y சமன் kx எனும் தொடர்பை பயன்படுத்தி இதே வினாவை பார்ப்போம். பாருங்கள், கொப்பிகளின் எண்ணிக்கை ஒரு எக்ஸ் எனவும் அவற்றின் விலையை ஒரு y எனவும் கொண்டால் நாங்கள் பாருங்கள், இத்தொடர்பை நாங்கள் y சமன் kx என்ற வகையில் எழுதலாம். இப்போது இந்த y சமன் kx பாருங்கள், 4 கொப்பிகளின் விலை ரூபாய் 140 ஆகையால் இந்த x சமன் 4 கொப்பிகளின் எண்ணிக்கை 4, y எவ்வளவு? 140, ஏன் அதன் விலை 140. ஆகவே இதனை கொண்டு நாங்கள் இப்போது இந்த y சமன் kx எனும் சமன்பாட்டில் நாங்கள் பிரதியீடு செய்வோம். ஆகவே பாருங்கள், இந்த 140 என்பது கொப்பிகளின் விலை, x என்பது கொப்பிகளின் எண்ணிக்கை. இதிலிருந்து நாங்கள் இப்போது இந்த k இன் பெருமானத்தை காணலாம். அதாவது இருபுறமும் நாங்கள் 4 வகுக்கிறோம். இந்த கே சமன் 35 என்ற வகையில் நாங்கள் இந்த ஒரு கொப்பியின் விலையை பெற்றிருந்தோம். ஆகவே நாங்கள் அடுத்து பார்ப்போம், கொப்பிகளின் எண்ணிக்கை தெரியும் எங்களுக்கு 7, அதன் விலை தெரியாது. ஆகவே நாங்கள் அந்த வையை காண வேண்டும். எக்ஸ் ஆனது 7ஆக இருக்க வேண்டும். ஆனால் கே 35 என கண்டுவிட்டோம் தானே. அப்ப பாருங்கள், y சமன் 35 எனும் எக்ஸ் எனும் தொடர்பை நாங்கள் எழுத முடியும். எவ்வாறு எழுதினோம்? y சமன் kx தான் எங்களுக்கான தொடர்பு. நாங்கள் இந்த முதலாவது தரவை பயன்படுத்தி இந்த கேயின் பெருமானத்தை கண்டுவிட்டோம் 35. இப்போது கொப்பிகளின் எண்ணிக்கை வரும்போது அவற்றின் விலைகளை காண்பது மிக இலகு. பாருங்கள், 7 கொப்பிகளின் விலையை காண்பதற்கு எக்ஸ் சமன் 7க்கு ஒத்த அந்த வையை நாங்கள் காணுவோம். ஆகவே y சமன் 35 தர 7 ரூபாய் 245. ஆகவே 2 முறைகளிலும் நாங்கள் செய்யும் போதும் எங்களுக்கு ஒரே முடிவுதான், ஒரே விடைதான் இங்கே பெறப்பட்டுள்ளது. மேலும் ஒரு வினாவை பார்ப்போம். தொழிலாளி ஒருவரின் 3 நாட்கூலி ரூபாய் 4500 எனின் அவரின் 5 நாட்கூலியை நாங்கள் காண வேண்டும். இதனை நாங்கள் அட்சர கணித முறை மூலம் பயன்படுத்துவோம். அப்ப நாட்களின் எண்ணிக்கை எக்ஸ் எனவும் அதற்கான கூலியை y எனவும் கொண்டால் பாருங்கள், இத்தொடர்பை y சமன் kx என எழுதி கொள்ளலாம். பாருங்கள், இப்போது 3 நாள் கூலி 4500 ஆகையால் நாங்கள் 3 நாட்கள் ஆக எக்ஸ் சமன் 3, கூலி y அது 4500. அதனை நாங்கள் இந்த தொடர்பிலே பிரதியீடு செய்வோம். ஆகவே பாருங்கள், y சமன் kx 4500 சமன் k தர 3. இதிலிருந்து இருபுறமும் 3ஆல் வகுக்கும் போது k ஐ காணலாம். அது 1500. இப்ப k என்பது ஒரு நாள் கூலி. இந்த k என்ற பெருமானத்தை நாங்கள் அங்கே பிரதியீடு செய்வோம்.
y சமன் 1500 x. இதிலிருந்து மிக இலகுவாக பாருங்கள், எங்களுக்கு 5 நாள் கூலி வேணும். ஆகவே 1500 தர 5 என்ற வகையில் எழுதுவோம். அது 7500. மிக இலகுவாக பாருங்கள், 5 நாட்களுக்கான கூலி காண்பதற்கு x சமன் 5 என நாங்கள் பிரதியீடு செய்துள்ளோம். சரியா மாணவர்களே? இப்போது நாங்கள் பார்ப்போம் வெளிநாட்டு நாணயங்கள். நேர்விகித சமன் தொடர்பாக நாங்கள் அதனை பயன்படுத்தி இந்த வெளிநாட்டு நாணயங்களுடன் நாங்கள் தொடர்புபடுத்தல் தொடர்பாகத்தான் நாங்கள் அடுத்து பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நாட்டுக்குமான தனித்துவமான வெவ்வேறு நாணயங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. ஆக அந்த நாணய அலகுகளுக்கு ஏற்ற வகையில் அவற்றின் பெறுமதியும் மாறுபட்டு கொண்டு செல்லும். அதற்கேற்ப நாங்கள் அந்த வெளிநாட்டு நாணயங்களின் தொடர்புகளை கண்டு நாங்கள் அதனை எவ்வாறு எங்களது அன்றாட வாழ்வில் பயன்படுத்தலாம் என்பது தொடர்பாக பார்ப்போம். பாருங்கள், ஒவ்வொரு நாட்டிற்கும் வெவ்வேறு பண அலகுகள் காணப்படுகின்றன. அப்பண அலகின் பெறுமதியை இன்னொரு நாட்டின் பண அலகுடன் ஒப்பிடும் போது அவற்றின் பெறுமானம் ஒன்றுக்கொன்று வேறுபடும். அதாவது பாருங்கள், இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான் என்பன ரூபா தான் அவற்றின் பண அலகு. ஆனால் அவற்றின் பெறுமானங்கள் ஒன்றுக்கொன்று வேறுபடுகின்றன. அதே போல் பாருங்கள், ஆஸ்திரேலிய டாலர், அமெரிக்க டாலர் என்றெல்லாம் கூறுகின்றோம். ஆனால் அவை சமனல்ல. அவை ஒவ்வொரு நாட்டுக்குமான நாணய அலகுகள் தனித்துவமானவை. அவற்றின் பெறுமதிகள் ஒன்றுக்கொன்று வேறுபட்டு காணப்படும். ஒரு நாட்டின் பண அலகை இன்னொரு நாட்டின் பண அலகாக மாற்றும் விதமானது நாணய மாற்று விகிதம் எனப்படும். இப்போது பாருங்கள், குறித்த நாளொன்றின் நாணய மாற்று விகிதம் கீழே தரப்பட்டுள்ளது. இது எங்களுக்கான இந்த பாட புத்தகத்திலே தரப்பட்ட ஒரு அட்டவணையாகும். அங்கே பாருங்கள், நாடு, வெளிநாட்டு நாணய அலகு, நாணய மாற்று விகிதம் இலங்கை ரூபாவில் தரப்பட்டுள்ளது. இது 2017-3/5 இணையதளத்திலிருந்து பெறப்பட்ட ஒன்று. இது நாளுக்கு நாள் இந்த நாணயத்தின் பெறுமதியானது வேறுபட்டு கொண்டு செல்லும். ஒரே பெறுமதியாக காணப்படாது. இப்ப பாருங்கள், அமெரிக்காவின் நாட்டினது நாணய அலகு அமெரிக்க டாலர். அது இந்த நாணய மாற்று விகிதம் இலங்கை ரூபாவில் 152 ரூபாய் 20%. அதாவது அமெரிக்க ஒரு டாலரின் பெறுமதி இலங்கை ரூபாவில் 151 ரூபாய் 20% ஆகும். அவ்வாறு ஏனைய நாடுகளினது நாணய அலகுகளும் அவற்றின் இலங்கை ரூபாவிலான அந்த விகிதமும் தரப்பட்டுள்ளன. இவற்றை வைத்துக் கொண்டு நாங்கள் சிறிய தொடர்புகளை நாங்கள் கட்டி எழுப்புவதற்காக 1-2 வினாக்களை நாங்கள் அடுத்து பார்ப்போம். பாருங்கள், அமெரிக்காவில் பணியாற்றும் ஒருவரின் மாத சம்பளம் 2000 அமெரிக்க டாலர் ஆகும். அவரது மாத சம்பளம் இலங்கை ரூபாவில் எவ்வளவு? அப்ப பாருங்கள், இந்த நாங்கள் அமெரிக்க டாலருக்கும் இலங்கை ரூபாவுக்குமான ஒரு தொடர்பை நாங்கள் கட்டி எழுப்புவோம். பாருங்கள், எங்களுக்கு அந்த அட்டவணைகள் தரப்பட்டுள்ளது. நாடு அமெரிக்கா, அமெரிக்க டாலர் இலங்கை ரூபாவில் எவ்வளவு? ரூபாய் 151 20%. ஆகவே பாருங்கள், இப்போது ஒரு அமெரிக்க டாலரின் பெறுமதி இலங்கை ரூபாவில் ரூபாய் 151 20%. இது ஆகவே நாங்கள் 2000 அமெரிக்க டாலரின் பெறுமதியை நாங்கள் காணுவோம். நாங்கள் என்ன அலகு விகிதத்தை பயன்படுத்தியுள்ளோம். ஒரு அமெரிக்க டாலர் இவ்வளவு என்றால் 2000 அமெரிக்க டாலரும் எவ்வளவு? பாருங்கள், ரூபாய் 151 20%-ஐ நாங்கள் 2000-ஆல் பெருக்குகின்றோம். ஆகவே அது ரூபாய் 302,400 ஆகும். ஆகவே 2000 அமெரிக்க டாலரின் பெறுமதி இலங்கை ரூபாவில் 302,400. ஆகவே பார்ப்போம் மேலும் ஒரு வினா. இந்தியாவுக்கு சுற்றுலா செல்வதற்காக ஒருவர் 452,000 இலங்கை ரூபாவில் இந்திய ரூபாவாக மாற்றினார். இப்ப இலங்கை ரூபாவை கொண்டு இந்திய ரூபாவாக மாற்றப் போகிறோம் எனின் அவர் மாற்றிய தொகையை இந்திய ரூபாவில் காண்க. இப்ப பாருங்கள், நாடு இந்தியா, அதன் அலகு இந்திய ரூபாய், நாணய அலகு இந்திய ரூபாய், அதன் விகிதம் பாருங்கள் 2 ரூபாய் 26% இலங்கை ரூபாவில். அப்ப பாருங்கள், 2 ரூபாய் 26% இலங்கை ரூபாவில்தான் ஒரு இந்திய ரூபாய். ஆகவே 452,000 இலங்கை ரூபாவும் எத்தனை இந்திய ரூபாய்கள்? மிக இலகுவாக பார்ப்போம். இப்போது தொடர்பை எழுதுவோம். ரூபாய் 2.26 பெறுமானம் ஒரு இந்திய ரூபாய். இலங்கை ரூபாவில் நாங்கள் 2 ரூபாய் 26% கொடுத்தால் தான் இந்திய ரூபாவில் 1 ரூபாவை பெற முடியும். ஒரு இந்திய ரூபாவை பெறலாம். ஆனால் இங்கே பாருங்கள், எங்களிடம் இருப்பதுவோ 452,000 ரூபாய். இதற்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நேரடியாக காண முடியாத விடத்தை நாங்கள் 1 ரூபாவின் பெறுமானத்தை காணுவோம். அப்போ இலங்கை ரூபாய் ஒன்றின் பெறுமானம் இந்தியாவின் பெறுமதியில் எவ்வளவா இருக்க போது? 1/2 2.26 காணப்படும்.
ஆகவே இதன் மடங்கு தான் இந்திய ரூபாவாக இருக்கும். ஆகவே நாங்கள் 452,000 மடங்கு கண்டாத்தான் அதுதான் இந்திய ரூபாவில் காணப்படும். ஆகவே பாருங்கள் 1/2.26 தர 452,000. ஆகவே பாருங்கள் இங்கே சுருக்கலாம் 226 எனும் போது அங்கே 2. ஆகவே 452 இது 200. ஆகவே 200,000 இந்திய ரூபாய் ஓரலகுக்கு கண்டு நாங்கள் அதை என்ன செய்கிறோம்? அதன் மடங்குகளால் பெருக்கும் போது நாங்கள் இதனை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே மாணவர்களை நாங்கள் நாணய மாற்று விகிதங்கள் தொடர்பான தொடர்புகளை இதுவரை கற்றுள்ளோம். ஆகவே நாங்கள் இப்போது நேர்விகித சமன் எனும் பாடப்பரப்பிலே நாங்கள் நேர்விகித சமன் தொடர்பான கணியங்களை நாங்கள் அவை தொடர்பான பிரசனம் தீர்த்தலுக்காக 3 முறைகளையும் அடுத்து மேலதிகமாக நாங்கள் இந்த வெளிநாட்டு நாணயங்கள் பற்றியும் கற்றுள்ளோம். ஆகவே இதுவரை கற்றதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொண்டவையை பற்றி பார்ப்போம். பாருங்கள், நேர்விகித சமன் தொடர்பான பிரசனங்களை அலகு முறையை பயன்படுத்தியோ அல்லது விளக்கமளிக்கும் முறையை பயன்படுத்தியோ அல்லது அட்சர கணித முறையில் எழுதுவதன் மூலமோ தீர்க்க முடியும். இவற்றுள் உங்களுக்கு அந்த அலகு முறையை பயன்படுத்தி தீர்த்தல் மிக இலகுவானது ஒன்றாக அமையும். அவை நாங்கள் இந்த நேர்விகித சமன் தொடர்பான பிரச்சனைகளை அலகு முறையை பயன்படுத்தியோ அல்லது விளக்கம் அளிக்கும் முறையை பயன்படுத்தியோ அல்லது அட்சர கணித முறையில் எழுதுவதன் மூலமோ தீர்க்க முடியும். அடுத்து நேர்விகித சமன் தொடர்பான அறிவை பயன்படுத்தி வெளிநாட்டு நாணய மாற்றீடுகள் தொடர்பான பிரச்சனைகளை நாங்கள் தீர்த்த முடியும். அதனால் தான் நாங்கள் இந்த வெளிநாட்டு நாணய அலகுகள் தொடர்பாக நாங்கள் பார்த்துள்ளோம். ஆகவே மாணவர்களே, இந்த நேர்விகித சமன் தொடர்பான இந்த காணொலியை தொடர்ந்து நீங்கள் இவை தொடர்பான உங்களுடைய பாட புத்தகத்தில் உள்ள பயிற்சிகளை செய்து பார்ப்பதன் மூலம் நீங்கள் உங்களுடைய அறிவினை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆகவே நாங்கள் மேலும் ஒரு காணொலியின் மூலம் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம். நன்றி.